துபாயில இப்போ நீங்க 8000 திர்ஹம் salary வாங்குறீங்களா? அப்ப ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு நான் ஒரு ஆன்சர் சொல்றேன். பேச்சுலரா இருந்தீங்கன்னா மந்த்லி 2000 to 3000 திர்ஹம்ஸ் வரை நீங்க சேவ் பண்ண முடியும். என்னால சேவ் பண்ணவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்மார்ட்டா ஸ்ட்ராட்டஜியோட சேவ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. அதே இது நீங்க ஃபேமிலியா இருந்தீங்க அப்படின்னா 500 to 1500 திர்ஹம்ஸ் வரை நீங்க சேவ் பண்ண முடியும். ஆனா இந்த இடத்துல ரெண்ட் அண்ட் லைஃப் ஸ்டைலை பொறுத்து கொஞ்சம் வேரி ஆகும். இப்போ சஸ்பென்ஸ்லாம் வேண்டான்னு ஃபர்ஸ்டே நீங்க எவ்வளவு சேவ் பண்ண முடியும் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். இங்க நம்ம இப்ப பார்க்க போறது ஃபுல் பிரேக் டவுன். ரெண்ட், ஃபுட், ஹிடன் எக்ஸ்பென்சஸ், டிரான்ஸ்போர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்க 8000 வாங்கும்போது மேரேஜ் பண்றதுக்கு நீங்க ரெடியா இல்லையா பாத்துருவோமா? இந்த பிரேக் டவுன்லாம் ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம எமிரேட்ஸ் கைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் நோட்டிபிகேஷனை ஹிட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. ஒவ்வொருத்தருக்கும் நான் ரிப்ளை பண்றேன். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா பெய்டு கன்சல்டேஷன் அவைலபிள், என்ன நீங்க மெயில் மூலமா கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் அப்படிங்கறத பாத்துருவோம். Who is this video for? ஃபர்ஸ்ட் வந்து துபாய்க்கு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிற மெயினா பேச்சுலர்ஸ். இங்க நீங்க யாருக்குமே 8000 இப்ப ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிற எக்ஸ்பேட்ஸ் 1 to 2 இயர்ஸ்ல மேரேஜ் பண்ண போறோம் அப்படின்னு பிளான்ல இருக்கிறவங்களுக்கு, மேரேஜ் பண்ணிட்டு 8000 வாங்குற நான் ஒய்ஃபை துபாய்க்கு கொண்டு வந்தா என்னால மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு, இங்க இப்போ ஃபியர் கிரியேட் பண்ண நான் வரல, ஓவர் டிராமா பண்ணவும் வரல. அதுக்கு பதிலா ஒன்லி இங்க நம்பர் தான் பேசும். நான் வாங்குற இந்த 8000ல துபாயில சர்வை பண்ண முடியுமா அல்லது ஸ்டேபிளா தான் இருக்க முடியுமா? நீங்க துபாய்க்கு புதுசா வரவங்களா இருந்தா உங்களுக்காக சிம்பிளா ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கிட்ட விதமா ஒரு சிம்பிள் கைட் ரெடி பண்ணி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வாங்கி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இப்போ பேச்சுலர் சினாரியோவை பார்த்துருவோம். நீங்க இப்போ ஷேரிங் அகாமடேஷன்ல இருக்கீங்க. இதுல ரெண்ட் வந்து 2000 to 2500 போட்டிருக்கேன். இது ஏரியாவை பொறுத்து உங்களுக்கு வேரி ஆகும். தேரா, பர்துபாய் இப்படி ஏரியாக்கெல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் கம்மி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது அப்ராக்சிமேட்டா போட்டிருக்கேன். இது போக நீங்க எவ்வளவு சேவ் பண்ணணுமோ அதுக்கு தகுந்தாப்புல உங்க கால்குலேஷனை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கீழே உங்க கால்குலேஷனுக்கு உண்டான 3000 வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, 5000, 6000 எவ்வளவு வாங்குறவங்களா இருந்தாலும் ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல உங்க சேலரியை போட்டு கால்குலேட் பண்ணிக்கங்க. எலக்ட்ரிசிட்டி அண்ட் வைஃபை வந்து 300 to 400 போட்டிருக்கேன். ஃபுட் 1000 to 1200. இதுல நீங்க ஓனா குக் பண்ணீங்கன்னா கம்மி ஆகும், நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாவும் உங்களுக்கு இருக்கும். மொபைல் வந்து 300 to 500 போட்டிருக்கேன். டிரான்ஸ்போர்ட் 500 to 700. மிஸ்லேனியஸ் வந்து 500 to 700. நீங்க 8000 வாங்கும்போது இதர செலவுகள் கண்டிப்பா உங்களுக்கு கூடுமோ தவிர குறையாது. இதுல டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்தளவு நீங்க மெட்ரோ, பஸ் அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். நீங்க கார் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த செலவு அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இப்போ இதுபடி நீங்க வந்து கால்குலேட் பண்ணி செலவு பண்ணீங்க அப்படின்னா 2000 to 2500 வரை நீங்க கண்டிப்பா சேவ் பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு பினான்சியல் டிசிப்ளின் இருந்தது அப்படின்னா 3000 வரை நீங்க தாராளமா சேவ் பண்ணலாம். இதுல நான் உங்களுக்கு ஃபேமிலிக்கு காசு அனுப்புறத நான் சேர்க்கல, அது மட்டும் நீங்க சேர்த்துக்கங்க. அப்புறம் முக்கியமா வீக்கெண்ட் அவுட்டிங், மால், ஷாப்பிங், லோன், இஎம்ஐ இப்படிலாம் இருந்தது அப்படின்னா அதை டிபெண்ட் பண்ணி உங்களோட சேவிங்ஸ் வந்து வேரி ஆகும். என்னோட கமிட்மெண்ட் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சேவிங்ஸ் இருக்காது. ஸோ இப்போ நான் பேச்சுலர்ஸ்க்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க 8000 வாங்கினீங்கன்னா கம்ஃபர்டபுளா உங்க லைஃப் இருக்கும், ஆனா லக்ஸரியா இருக்காது. அடுத்தது நம்ம ஃபேமிலி பட்ஜெட் பிரேக் டவுன் பார்ப்போம். இப்போ நம்ம ஃபேமிலி சினாரியோவை பார்ப்போம். இதுல ஒய்ஃப் ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு ஒரு 2500 to 3000 வரை போனாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒய்ஃப் ஜாபுக்கு போகல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சேவிங்ஸ்ங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இதுல இப்போ ஹஸ்பண்ட், ஒய்ஃப் ஒரு சின்ன குழந்தையோட இருந்தாங்கன்னா எவ்வளவு செலவாகும் அப்படிங்கறத நான் பிரேக் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ரெண்ட். அவங்களுக்கு வந்து ஷேரிங்ல கூடுமான வரை இருக்க முடியாது குழந்தை இருக்கிறதுனால. அதனால நான் 1 BHK போட்டிருக்கேன். 1 BHK இப்போலாம் 4000 to 4500 வரை கிடைக்குது. இதுல கொஞ்சம் இன்டீரியராகவும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா இதுவும் பிரைஸ் வேரி ஆகும். யூட்டிலிட்டிஸ் வந்து 500 to 600 போட்டிருக்கேன். ஃபுட்டு அவங்களுக்கு க்ராசரி வீட்டில் தான் குக் பண்ணுவாங்க. 1500 to 1800 ஆகும். 1500 மேக்ஸிமம் முடிச்சிடலாம். நான் எக்ஸ்ட்ரா தான் எல்லா கால்குலேஷனுமே நான் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன். நீங்க எப்படி செலவு பண்றீங்கிறத பொறுத்து உங்க சேவிங்ஸ் வேரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் மொபைல் வந்து 400 to 500. டிரான்ஸ்போர்ட் 500 to 700 போட்டிருக்கேன். கார் வச்சிருந்தாங்கன்னா சேவிங்ஸ்ங்கிறது நீங்க நினைச்சே பார்க்க முடியாது. நம்ம சேனல்ல
துபாய் விசா சீரீஸ், ஜாப் சீரீஸ், பிசினஸ் சீரீஸ்னு நிறைய சீரீஸ் பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தவறாம போய் வாட்ச் பண்ணுங்க. மிஸ்லேனியஸ் 500 to 700. அப்புறம் ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் போனாங்கன்னா உங்களால கொஞ்சம் மேனேஜபிளா இருக்கும். சேவிங்ஸ்ங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். கார் இருக்கு, ஒய்ஃப் பார்ட் டைம் ஜாப் போறா அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேவிங்ஸ்ங்கிறது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஃபேமிலியை பொறுத்தளவு எக்ஸ்பென்சஸும் சேலரியும் ஈக்குவலா வந்துடும். இப்போ நீங்க கார் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க இன்கம்மை விட செலவு அதிகமாகவும் இருக்கும். இப்போ குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த 8,000ல நீங்க சேவிங்ஸ்ங்கிறத யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹிடன் காஸ்ட் தட் பீப்புள் இக்னோர். இந்த ஹிடன் காஸ்ட்டை பத்தி நிறைய பேர் யோசிக்கவே மாட்டாங்க. இப்போ நம்ம பார்த்த பிரேக் டவுனை போக இயர்லி ஒன்ஸ் ட்வைஸ் வந்து உங்களுக்கு இந்த ஹிடன் காஸ்ட்டுக்கும் நீங்க வந்து கையில காசு இருக்கணும். உங்களுக்கு என்னெல்லாம் அப்படின்னா விசா ரினிவல் ஃபீஸ் சில கம்பெனிஸ் வாங்குவாங்க, சில கம்பெனிஸ் வாங்க மாட்டாங்க. இருந்தாலும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். உங்க லிஸ்ட்ல அதையும் வச்சுக்கோங்க. அப்புறம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கண்டிப்பா இப்பெல்லாம் நம்ம எடுத்து தான் ஆகணும். ஆனுவல் ஃபிளைட் டிக்கெட் சில கம்பெனிஸ் கொடுக்குறாங்க, சில கம்பெனிஸ் கொடுக்க மாட்டேங்காங்க. அப்புறம் எமர்ஜென்சி மெடிக்கல், குழந்தையோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா மெடிக்கல்ங்கிறது எக்ஸ்ட்ரா சார்ஜ் எப்போதும் ஆகும். திடீர்னு ஒரு சின்ன சின்ன கோல்டு பர்ச்சேஸ் வாங்குவோம், அதனால கோல்டு பர்ச்சேஸும் ஃபேமிலி ஃபங்க்ஷனும் நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இப்போ நான் கொடுத்த எல்லா பிரேக் டவுனுமே உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்கேன். இதில் நீங்க எவ்வளவு டிசிப்ளினா இருந்து ஒரு 100, 50ன்னு இன்னும் கொஞ்சம் குறைச்சி உங்க சேவிங்ஸை நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்களோ அது உங்க கையில இருக்கு. என்ன பொறுத்தளவு நீங்க பேச்சுலரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா 2,000 to 2,500 வரை நீங்க தாராளமா சேவ் பண்ணலாம். அதே இது ஃபேமிலியோட இருந்தீங்கன்னா 500 to 1,000 வரை தான் சேவ் பண்ண முடியும். ஒய்ஃப் ஏர்னிங்க்கு போனாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப மேனேஜபிளா இருக்கும். நீங்க ஸ்டேபிளா இருக்கலாமோ தவிர லக்ஸரிங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்க முடியாது. இதுலயே நீங்க ஸ்டேபிளா இருந்துட்டு அடுத்தது ஒரு ஜாபுக்கு மூவ் ஆன் பண்றதுக்கு வேணா நீங்க யோசிக்கலாம். இப்போ முக்கியமான பார்ட், பேச்சுலர்ஸ்க்கு பிடிச்ச பார்ட் என்னன்னா மேரேஜ் ரெடினஸ் அனாலிசிஸ். 8,000 நான் வாங்குறேன், நான் மேரேஜ் பண்ணிக்கலாமா, என்னால மேனேஜ் பண்ண முடியுமா, இப்படி நிறைய பேச்சுலர்ஸ் திங்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஆன்சர் ரொம்ப சிம்பிள். என்னோட ஆன்சர் என்ன அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ பேச்சுலரா 2 to 3 years நான் ஒர்க் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். என்கிட்ட வந்து இப்போ 20,000 to 30,000 திர்ஹம்ஸ் வர ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு நான் வச்சிருக்கேன். அப்புறம் எந்த பர்சனல் லோனும் இல்லை. ஒய்ஃப் வந்து ஒய்ஃப் ஒர்க் பண்ண பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா தென் மேனேஜபிள். பட் சேவிங்ஸ் இல்லை, லோன் இருக்கு, மந்த்லி பேங்க் பேலன்ஸ் ஜீரோனா மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஃபினான்ஷியல் ப்ரெஷர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். முக்கியமா தெரிஞ்சுக்கங்க, மேரேஜ்ங்கிறது ஏஜ பத்தினது இல்லை, அது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சரை பொறுத்து தான். இப்போ உங்களுக்கு ஸ்மார்ட்டா எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் சொல்றேன். நம்பர் 1, ஒரு 2,000 to 2,500 வரை சேலரி வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா சேவிங்ஸ் பண்ற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க சேலரி அக்கௌண்ட்ல இருந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 2, ஷேரிங் அகாமடேஷன்ல கண்டிப்பா கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ பண்ணுங்க அன்டில் உங்க பேஸ் ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும். நம்பர் 3, ஏதாவது ஒரு சைடு இன்கம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. கண்டிப்பா யுஏஇ பொறுத்தளவு எது லீகலோ இல்லீகலா போயிடாதீங்க. எப்படி லீகலா கொஞ்சம் இன்கம் நம்ம ஜெனரேட் பண்ணலாம் அப்படிங்கறத கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்டா கிரெடிட் கார்டை அவாய்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருக்குன்னா மட்டும் கிரெடிட் கார்டு வச்சுக்கோங்க. யுஏஇ பொறுத்தளவு உங்களுக்கு இன்கம் மாடரேட்டா இருந்தாலும் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் இருந்தா கண்டிப்பா ஒரு ஸ்டேபிளான லைஃபை நீங்க வாழலாம். இப்போ ரியாலிட்டி வர்சஸ் சோஷியல் மீடியா லைஃப் ஸ்டைல், இதை பத்தி பார்ப்போம். சோஷியல் மீடியால இன்ஸ்டாகிராம், டிக்டாக் இதெல்லாம் நீங்க ஸ்க்ரோல் பண்ணாலே யுஏஇ வந்து ரொம்ப அப்படி பயங்கரமா பிரம்மாண்டமா லக்ஸரியஸா காட்டுவாங்க. பட் ரியல் துபாய் லைஃப்ங்கிறது நம்பர் தான். 8,000 திர்ஹம் சேலரியில ஒரு டீசென்டான லைஃபை நீங்க ரன் பண்ணலாம். பட் லைஃப் ஸ்டைல் கம்பேரிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க சேவிங்ஸ் ஜீரோ தான். என்ன பொறுத்தளவு துபாயில வின்னர் யாரு அப்படின்னா ஹை சேலரி வாங்குறவங்க எல்லாம் இல்ல. கன்சிஸ்டன்டா ஒரு டிசிப்ளினான லைஃப் நீங்க வாழ்றீங்க அப்படின்னா நான் இன்ட்ரோல சொன்ன அதே அமௌண்ட்டோ அல்லது கூடையோ குறையவோ கண்டிப்பா நீங்க சேவ் பண்ண முடியும். சோ இப்போ ஃபைனல் கிளாரிட்டி என்ன அப்படின்னா, பேச்சுலர்ஸா நல்ல ஒரு டிசிப்ளின் லைஃப் வாழ்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 2,000 to 2,500 வரை நீங்க தாராளமா சேவ் பண்ணலாம். ஆனா ஃபேமிலி எடுத்துக்கிட்டீங்கன்னா சேவிங்ஸ்ங்கிறது கொஞ்சம் லிமிட் தான். ஒய்ஃப் ஒர்க் பண்ணாங்கன்னா
நீங்களும் கொஞ்சம் கூடுதலா சேவ் பண்ணலாம். இப்போ 8000 dirham சேலரிங்கிறது உங்களுக்கு ஒரு உங்க லைஃபோட பேஸ்மெண்டோட ஃபவுண்டேஷன் வச்சுக்கோங்க. பட் growth பிளான் கண்டிப்பா இருக்கும். இங்க உங்களுக்கு லைஃப் growth கண்டிப்பா இருக்கும். அதுக்கு இந்த 8000 ஒரு ஃபவுண்டேஷனா வேணா உங்களுக்கு இருக்கலாம். இப்போ உங்களுக்கு துபாய்க்கு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடியே அல்லது புதுசா இப்பதான் நான் ஒரு சேலரி வாங்கியிருக்கேன், 2 சேலரி வாங்கியிருக்கேன் அப்படிங்க உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னா அதை ஒரு பிடிஎஃபா கிரியேட் பண்ணி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் செக் அவுட் பண்ணுங்க. நீங்க என்ன சேலரி வாங்குறீங்களோ அதுக்கு தக்கனாப்புல நீங்க கால்குலேட் பண்ணி சேவ் பண்ணலாமா பண்ண முடியாதா அப்படிங்கறத நீங்க பாத்து. எதனால அப்படின்னா கிளாரிட்டி தான் ஃபர்ஸ்ட், டெசிஷன் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் 9000 வாங்குறேன், இதை எப்படி சேவ் பண்ணலாம், இதை எப்படி பிரேக் டவுன் பண்ணலாம் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல 9000 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அது ரிலேட்டடா அடுத்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்றேன்.